தந்தை மைந்த தூயாவின் திருப்பெயராலே ஆமென். முன்னாள் உபத்தலைவர் என்ற பொறுப்பில் அல்ல, ஆயரோடு நீண்ட நாட்கள் நான் என்னுடைய ஆரம்பகால பணியை துவங்கிய காலத்தில் எனக்கு அண்ணன் அவர்கள், கிரி அண்ணன் என்று அழைக்கின்ற கிரி அண்ணன் அவர்கள் எனக்கு இரண்டாவது சேர்மனாக, தலைவராக உத்தரமேர் குருசேகத்தில் முதல் 2 ஆண்டுகளுக்கு ரெவரண்ட் எம் கருணாகரன் நாயர் அவர் வட்டார தலைவராக தென் வட்டாரத்தில் இருந்தார். இரண்டாவதாக அண்ணன் அவர்கள் தென் வட்டார தலைவராக பொறுப்பேற்ற போது எனக்கு 2 ஆண்டுகள் 96 ஜூனிலிருந்து 98 மே வரையிலும் எனக்கு தலைவராக இருந்தார். அப்போதிலிருந்து அண்ணன் அவர்களை நன்கு அறிவேன். அதற்கு முன்னதாகவே நான் ஆயரில் வருவதற்கு முன்னதாகவே அண்ணனோடு சேர்ந்து ஜிஎஸ்ஆர் கிருபாரன் ஆயரெல்லாம் நினைக்கிறேன் டீக்கன்களாக அங்கே அருட்பொழிவு செய்யப்பட்டார் லீக்காட்டில். அப்போ நான் இப்பொழுது இருக்கிறத விட இளம் வாலிபனாக இருந்தேன். அப்பொழுது அறிவேன். குறிப்பாக அண்ணன் அவர்கள் சில தகவல்களை சொல்லிவிட்டு நான் செய்தியை நேரம் கடந்திருக்கிறது, ஆனால் சுருக்கமாக சொல்லிவிட்டேன், கவலைப்பட வேண்டாம். அண்ணன் அவர்கள் பட்டாபுரம் குருசேகரத்தில் இருந்தபோது சிறையர் பணியிலே அதிக ஆர்வம் கொண்டவர். அதனுடைய இணை இயக்குனராக இருந்தாரா எனக்கு நினைவில்லை. அப்போது நான் மிகவும் சிறிய இளம் வாலிபன். ட்ரினிட்டி சாப்பல் நம்முடைய சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதுல மாதத்திற்கு ஒரு முறை ஜபம் நடைபெறும். அப்போது விக்டர் மனோவா ஐயர் அவர்கள் என்னை அனுப்பினார்கள் திருப்பணியில் ஆர்வப்பதனால். அப்போது அண்ணன் அவர்கள் அந்த சிறையருட் பணிகளுக்காக ஜபிக்கின்ற அந்த ஜபத்தை நடத்தினார்கள். அப்போதிலிருந்து அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன். சில தகவல்களை சொல்லுறேன்னு சொன்னேன். அண்ணன் அவர்கள் படிக்கும் பொழுது விடுமுறை நாட்டில் நியூஸ் பேப்பர் சைக்கிளில் மிதித்து கொண்டு போவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி போடும்போது பேரறிஞர் அண்ணா அவர்களை காஞ்சிபுரத்தில் அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கிறார். அவர் அழைத்து அவரை ஊக்கப்படுத்தியிருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எங்கு தன்னுடைய குருசேகரத்தில் இருந்தாலும் ஏற்கனவே சொல்லப்பட்டது, இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன், மீதியானவற்றை ரெஃப்ரிஜிரேட்டரில் வைப்பதை அதிகமாக தவிர்ப்பார். ஆயரோடு சேர்ந்த ஐயர் அம்மா அவர்களும் அதை கொண்டு போய் சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு போய் தெருவோரங்கள் இருக்கின்றவர்களுக்கு கொடுப்பார். அதே போல் ஸ்வீட், நீங்களாம் ஐயருங்க இன்னைக்கு சுகரில் இருக்கிறாங்கன்னா காரணம் சபையார் தான் ஐயரு இல்லை, நீங்கள் அதிகமாக ஸ்வீட் எல்லாம் வாங்கி அதை பெரும்பான்மையாக அதை எடுத்து சென்று போய் பகிர்ந்து விடுவார். அப்படி தனக்கென்றோ அல்லது மீதமாக வைத்துக் கொள்ள மாட்டார். என்னுடைய ஆயிரம்மா வருகிற திருச்சபை ஏசன்பர் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு முன்பாக மின்துறையின் மின்சாரத்துறையின் மூலமாக ஆலயத்துக்கு பக்கத்தில் கேட்டுக்கு பக்கத்தில் குழி தோன்றாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட வேண்டும் என்று சொல்லி. அதுக்கு காரணம் நம்ம பக்கத்தில் இருக்கிற சர்ச் மெம்பர் அவங்க வீடு, அது ஒரு காலத்தில் நம்ம சர்ச் லேண்ட் தான். ஏசன்பர் ஆலயத்தில் இருக்கிற அந்த பெசன் வழியில் பார்த்தீங்கன்னா அங்கு அவர்கள் இங்கே தோண்டவன அவங்க வீட்டுக்கு இருக்குன்னு தள்ளி விடுகிறாங்க சர்ச்சுக்கு. அப்போது அந்த குழி அங்கி போட்டுக்கொண்டு இறங்கி அதற்காக போறார்கள். திருச்சபையில் மாத்திரமல்ல, திருச்சபைக்காக மாத்திரமல்ல, பல்வேறு பணிகள். இப்படி நல்ல பல பண்புகளை கொண்டவர். அவருக்கு ஆலயம், அருளுரை, திருப்பணி, நற்செய்தி பணி, மக்கள் பணி இவர்கள் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் என்னமோ அதற்கு ஏற்றவாறு அவரை இதே ஆலயத்திலே அருளுரையாற்றி கன்ஃபர்மேஷன் கிளாஸ் எடுத்து முடித்து இங்கே ரெஸ்ட்டில் போய் உட்கார்ந்து அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது கர்த்தர் அவரை அழைத்துக் கொண்டார். அதனாலேயே இந்த நான் சங்கீதத்தை தெரிவு செய்து கொண்டேன். வெற்றி அவர்கள் அடக்க வழிபாட்டிலே நன்றி சொல்லுகிற நேரத்தில் அவர் ஒரு அடக்க வழிபாடில் இட் இஸ் எ செலிப்ரேஷன். ஏனென்றால் எப்படி ஒரு பேராய நிகழ்வுக்கு பேராலயம் முழுவதும் நிறைந்திருக்குமோ அது போன்று நன்கு நிறைந்திருந்தது. அதை சொன்னதை நான் நினைக்கிறேன். அதே வண்ணமாக இந்த நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இன்விடேஷன்ல கூட celebrating the life of Reverend or John Giridharan on his 75th birth anniversary. ஸோ அதை ஒட்டி நான் யோசிக்கும் போது நன்றி புகழ்பா என்ற திருப்பாடல் 65 சொல்லப்படுது. இது பாடகர் தலைவருக்கு தாவீதின் புகழ்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதில் கோவில் 3 பகுதிகளாக இதை பிரிக்கின்றார்கள். 1 முதல் 4 வசனம். கடவுளின் இல்லம் நன்மை தருகிறது, நிறைவு தருகிறது. இந்த சாவு தரதா நீங்க யோசிக்காம, கடவுளின் இல்லம் நன்மை தருகிறது. The house of God gives goodness, fullness என்பதை இங்கு இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அது முதல் பகுதி.
5 முதல் 8 வரையிலும் பார்த்தீங்கன்னா, உலகின் கரையெல்லை வரை வாழ்வோரின் கடவுள், God of hope for all the ends of earth, who lives at earth farthest. அதிக தூரம் எல்லாம் இந்த கடைசியில் வரைக்கும் வாழ்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 9 முதல் 13 வரையிலும் பார்த்தீங்கன்னா, God of earth, God of creations, படைப்புகளின் ஆண்டவர், படைப்பை செழுமையாக அபரிதமாக ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்கிறார். இன்றைக்கு வேர்ல்ட் எர்த் டே, உலக பூமி நாள். ஆகவே இந்த பகுதி அது மிக பொருத்தமுடையதாக இருக்கிறது. ஒருவேளை இது தாவீதின் பாடல் என்று சொல்லும்போது, தாவீது காலத்தில் கோயில் இருந்ததா, ஜெருசலேம் டெம்பிள் இருந்ததா என ஆலயத்தை பற்றி பாடுகிறார். ஆனால் அதற்கான பொருள் எல்லாம் சவதரித்து வைத்தார், எல்லாவற்றையும் கட்டுவதற்காக வைத்திருந்தார். அப்படின்னா ஆல்ரெடி மேடு என்னது அப்ரூவல்லாம் MMDA CMDA கிட்ட வாங்கி வச்சிருந்தாரு, ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இருக்குது. ஆகவே அதை மனதில் வைத்து இந்த பாடலை ஒருவேளை எழுதியிருக்கலாம். இந்த பாடல் கோவிலை பற்றி பாடுவதும் மற்ற விழாவை பற்றி பாடும்போது இருப்பதனாலே அநேகர் இதை இந்த திருமறைக்கு விளக்கு உரை எழுதுவதில் ஏற்றுக்கொள்கிறார். இது அறுவடை விழாவிலோ அல்லது கூடார திருவிழாவிலோ இந்த பாடல் பாடுவதற்காக எழுதப்பட்டிருக்கலாம். இது கடவுளின் செயல்களை விவரிக்கின்றது. இது அனைவருக்கும் கடவுள் என்பதை எடுத்து சொல்ற, இஸ் எ யூனிவர்சல் காட் என்பதை சுட்டிக்க. அந்த முதல் 4 வசனங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது, உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்படுது. ஏன் இதை நன்றி பாவல புகழ்ந்து பாடுவதை எடுத்துக்கொண்டு என்று சொன்ன அண்ணன் அவர்கள் கிரி அண்ணன் அவர்கள் அறுவடை ஆற்றல், அது ரிட்ரீட்டாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், அல்லது இல்லத்தில் நடைபெறுகிற இறைவேண்டல் கூட்டமாக இருக்கட்டும், பிரசங்கம் பண்றாருன்னா அதுல பாடல் இல்லாம இருக்காது. ஒருவேளை 1-2 முறை ஏதோ நேரத்தை தவிர்த்திருக்கலாம், ஆனால் ஒரு கீர்த்தனை பாடலோ அல்லது நமக்கு அறிமுகம் பாடல், ஆனால் பொருத்தமா இருக்கும், பொருத்தமான பாடலை பாடல். ஆகவே புகழ் பாடுவதும் பொருத்தனை செலுத்துவதும் அவருடைய வாழ்விலும், அவருடைய வாழ்வை நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருப்போம். துக்க ஜபம் அல்ல, இஸ்னால் துக்க நிவர்த்தி கூட்டம் அல்ல, மாறாக அதே போல 4ஆம் வசனத்தில் கோவில் முற்றங்களில் உறைந்திடுவர் என்கின்ற ஒரு குறிப்பு. நீர் தேர்ந்தெடுத்து அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர். அவர் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டு கடவுளுடைய அருகில வைக்கப்பட்ட ஒரு மனிதராக, மனிதர்கள் ஒருவராக பேர் பெற்றவராக கோவில் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில் உமது திருமுக கோவில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். உண்மையாகவே அது மிக பொருத்தம். அவர் உறைந்திடுவர் அல்ல, உறங்கினார். கோவில் முற்றத்தில் அல்ல, கோவிலுடைய வெஸ்டில இங்கு உறங்கினார். ஆகவே அது ஒரு பெரிய ஆண்டவர் அருளிய பாக்கியம். இந்த கோவில் முற்றம் என்று சொல்லும் போது எருசலேம் தேவாலயம் அல்லது அவருடைய ஆசரிப்பு கூடாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அடுத்ததாக இருக்கின்ற பகுதிதான் கோட்ஸ், அதாவது முற்றங்கள். அதில் வெவ்வேறான முற்றங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அமர்கின்ற பிரகாரம் அவுட்டர் கோர்ட், இஸ்ரவேல் அல்லாத யூதர்கள் அல்லாதவர் அமருகின்ற. அப்படி என்றால் கடவுளுடைய ஆலயத்தில் எல்லாருக்கும் இடம் உண்டு, நாட் ஓன்லி ஃபார் த மெம்பர்ஸ், நான் மெம்பர்ஸ். அதை இங்கு இந்த பாடலிலே கவனிக்கிறோம். இரண்டாவதாக 5லிருந்து 8 வரையிலும் பார்த்தீங்கன்னா, உலகின் கடையெல்லை வரை வாழ்வோரின் கடவுளாக அவர் இருக்கிறார் என்று சொல்லும் போது அந்த பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உலகின் 5ஆம் வசனத்துடைய பிற்பகுதி, உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலைவில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. அவர் நம்பிக்கை அளிக்கின்ற கடவுள். எப்பொழுதும் அண்ணகிட்ட ரொம்ப கான்ஃபிடென்டா நம்பிக்கையா பேசுவார். அவருடைய வார்த்தை பகிர்ந்தாலும் சரி, ரொம்ப கவலை தோய் நமக்கு தெரியாது. பிசிக்கலா அவரை பார்த்து நான் அட்மையர் பண்ற ஒன்று என்னன்னா, நான் எனக்கு அடிக்கடி சும்மாவே ஃபேனுக்கு உட்காந்து தொடச்சிட்டு இருப்பேன். ஸ்கூட்டர்ல வருவார். இப்போ கூட ஓய்வு பெற்ற போது நான் செல்கின்ற இடங்கள்லாம் அழைத்திருக்கின்றேன். அப்போதெல்லாம் பார்த்தா எங்களுடைய ஆலயத்தில் கூட இந்த ஏப்ரல் மாதத்திலே 13ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறுக்கும் 16ஆம் தேதி புனித புதனுக்கும் அவர் கொடுத்திருந்தார். ஆனால் அதை அங்கே கொண்டாடி கொண்டிருக்க அந்த பவனியில கலந்து கொண்டார், வர இயலவில்லை. எதற்கு சொல்லுகின்றா, அப்போது பார்த்தீங்கன்னா வந்தால் வேர்வே வேர்க்காது, சில உடம்புக்கு வேர்க்கும், ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவருடைய மூலன்ற மாதிரி, அவருடைய முகமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர்கிட்ட பேசியிருக்கேன், அது கடவுள் தந்திருக்கிற எனக்கு உடல் வாகுவானார். இந்த பித்த உடம்புன்னுவாங்க, அதுபோல என்னுடைய உடல் பார்த்தீங்கன்னா எப்போது வரைக்கும் அனைவரும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அவர் எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் அருளுகின்ற அந்த நல்ல மகிழ்ச்சியை, அந்த உடல் வாகை அவர் பெற்றிருக்கிறார். உமது நீதியின் பொருட்டு அனைவருக்கும் நம்பிக்கை என்று சொல்லும் போது அந்த நம்பிக்கையின் செய்தியை கொடுப்பவர் மாத்திரமல்ல, நம்பிக்கை டிவியில அவருக்கென்று ஒரு
ஸ்லாட் ஒதுக்கியிருப்பாங்க. மோசஸ் பாரடை ஐயா இருக்கார், அஸ்வின் டைரக்டர் இருக்கிறார், நானும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நானும் டிவியில் பேசணும்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த கருகலான அப்படின்னு சொல்லி அதே போல் தியானம் நடத்துவார். அதில் அதிகமாக என்னை ரெக்கமெண்ட் பண்ணதே மோசஸ் பாரடை ஐயாவுக்கு கிரி அண்ணன் தான். அப்போது எப்போதும் மோசஸ் பாரடை அண்ணனை பார்த்தாலும் சொல்லுவார், கிரி உன்னதமாக சொல்வார், குரி உன்னை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று சொல்லி நான் இதை அதிகமாக சொல்லாமல் அவர்களை கலிகூற செய்வார். நம்பிக்கை மாத்திரமல்ல, நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களை கலிகூற செய்வார். கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை கலிகூற செய்கிறார். இந்த கிழக்கு முதல் மேற்கு வரை நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் இஸ்ரவேலர்கள் இன்றைக்கும் தாவீதின் அரசு வருதுன்னா சண்டை போறதுக்கு இல்லை. கிழக்கு என்று சொன்னால் இந்த பகுதியில் வருகின்ற, உங்களுக்கு தெரியும் வடக்கு தெற்கு பார்க்கிறோம், இந்த மத்திய தரைக்கடல், இந்த பகுதியில் இருக்கின்ற டிரான்ஸ் ஜோர்டான், ஜோர்டானுக்கு அக்கறையில் இருக்க ஆண்டவர் அங்கெல்லாம் போய் நற்செய்தி. தாவீதின் அரசு அவ்வளவு பறந்து விரிந்து இருந்தது. டிரான்ஸ் ஜோர்டான், யோர்தான் நதியையும் தாண்டி இருந்த ஒரு பேரரசு. ஆகவே அந்த தாவீது பாடும்போது எங்களுக்கு மாத்திரம் களி கூறுதல் இல்லை, அனைத்து மக்களுக்கும் களி கூறு. அதே போல அண்ணன் அவர்கள் தென்னிந்திய திருச்சபையில் மாத்திரமல்ல, இப்போது கூட ஃபர்ஸ்ட் அந்த மிஷன் பார்ட்னர்ஸ் ஏதோ ஒரு இதில் காஸ்பல் பார்ட்னர்ஸ் அவர் அதில் சேர்ந்த பேர் கூட நான் ஆலயத்திற்கு என்னை கூப்பிட்டுருக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட இவங்களுக்கு காசு கொடுங்க, காஸ்பல் பார்ட்னர்ஸ் மிஷன் சொல்லுங்க. சிலர் பொறுப்பில் இருந்தால் உடனே கலெக்ட் பண்ணுவாங்க. பிரான்சிஸ் பால் பிரான்சிஸ் அவர் கூட மென்ஷன் பண்ணார். அதில் தனக்கு புரிய பாணியில் அது எந்த விதத்திலும் விரல் நீட்டாத அளவுக்கு நடந்து கொள்வார். எவ்வளோ தூரம் கூப்பிட்டு, ஆனால் ஒரு சில சொல்ல மாட்டேன் நான் பேரெல்லாம், கூப்பிட்டு அவர் செய்கிற ஊழியம், அவங்க பையன் செய்கிற ஊழியத்துக்கெல்லாம் கலெக்ஷன் கேட்பாங்க. கலெக்ஷனில் எதனா வாங்கிட்டாங்க, அவரை நம்பி கூப்பிடலாம். அப்படி எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை வழங்குகிறார். ஏழை எளியவர் எல்லாருக்கும் கலிகூற செய். மூன்றாவதாக 9-13 வரை பார்த்தீங்கன்னா படைப்பும் மனுக்குலதையும் பேணும் கடவுள். 9ஆம் வாக்கியத்தில் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் 6 கடல் புரண்டோடியது, அது தானியங்கள் நிரம்ப விளைய செய்தது. அப்போ அப்படி நிறைவாக அண்ணனுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா இது போல் இயற்கையை நேசிக்கிறவர். மைக்கின் ஒரு அதாவது பெட்டு இருந்தது, அது நீண்ட காலம் அவர்களோடு நான் அங்கே வரும்போதெல்லாம் அண்ணனுக்கு வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக நான் செவ்வாய்க்கிழமை என்று நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாள் வந்து பார்ப்பேன். இது தவிர ஏதாவது தேவையில் ஏற்படும் போது நான் உத்தரமேருந்து வருவேன். அப்போது ஒரு நாளாக சாப்பிடாம போனதில்லை. ஐரமா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, டேபிளில் இருக்கும், பார்த்தேன் எதுக்குறத சாப்பிடும். அவரோடு நான் ஒரு சேர்மனாக மாத்திரம் எனக்கு இல்லை, ஒரு நண்பராக, ஒரு சகோதரராக பல்வேறு விதங்களில் அவரோடு பயணித்தேன். சாப்பாடு கொடுக்காம, ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுக்காம அவர் என்னை அனுப்பினதே இல்லை. அதுபோல் எனக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும். அதே போல் இன்னொரு தகவல் சொல்லும்போது சில நிறைய இருக்குது. நான் என்னை பேச விடாது அவங்க நல்லா போச்சு செய்தி கொடுத்தது. பேச கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். நான் கூட மதுராந்தலை அவருக்கு பிறகு மதுராந்தலை 2வது அந்த பகுதிக்கு போகும்போது என் இளைய மகனை சென்ட் ஜோசப், நம்ம சர்ச்சுக்கு எதிர்க்கிற சென்ட் ஜோசப்ல சேர்த்தேன். ஆனால் வெற்றி அண்ணன் வந்து எதில் தான் சேர்த்தாருங்க, நம்ம கொலம்பா ஸ்கூல்ல தான் சேர்த்தார். கொலம்பா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருங்களே எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாங்க, சென்ட் ஜோசப் கேத்தலிக் ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்காங்க அவங்களுடைய பிள்ளைகளை. அண்ணன் அது போல ஒரு பிடிப்போடு நம்முடைய பள்ளி இருக்கும்போது நாம தரைக்குறவா என்ன வேண்டும் என்று அப்படி அவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர். அது மாத்திரமல்ல, 10ஆம் வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர், அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மின் மழையால் மிருதுவாக்கினீர், அதன் வளமை ஆசி வழங்கினீர், அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். இப்படி செழிப்பாக இருக்கின்ற ஒரு நிலமாக அந்த கரையோரத்துக்கு அப்பால் இருக்கிற இடத்தையும் அப்படி மாற்றினார் என்று தாவீது அரசன் பாடுகின்றார். அவ்விதமாக அண்ணன் எப்பொழுதும் தன்னுடைய வளமையை அல்லது தனக்கு இருக்கிறதை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நல்ல அண்ணன். அக்காவும் அதுக்கு சிலர் இருந்து அப்படி யோசிப்பாங்களா, அப்படி இல்லை. பிள்ளைகள் அதை விட தாண்டி முழு குடும்பமே 4 பேரையும் வெற்றியும் கிருபாவில் சிறு வயதிலிருந்து நான் அந்த 96 அறிந்திருக்கிறேன். மிக அருமையாக குடும்பமாக இப்படி பிறரோடு பகிர்கின்ற வாழ்விலே வாழ்ந்தவன். 11ஆம் வசனம் அதில் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகள் எல்லாம் பலம் கொழிக்கின்றன. இங்கே உம்முடைய வழிகள் என்று இருக்கிறது. NRSV ஆங்கில திருமண யுவர் வேகன் ட்ராக்ஸ் ஓவர்ஃப்ளோ வித் ரிச்னஸ். இந்த வாகன் அப்படின்றது அக்கா இருக்கிறாங்க, எனக்கு ஜெர்மன்
டிப்ளமோ கிளாஸ் நடத்துனாங்க கஸ்டினாக்கா. அவங்கள பற்றி சொன்ன அப்புறம் கோச்சுக்குவேன். யூ டோன்ட் மென்ஷன் அபவுட் மீ அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதனால் அவர்கள் எனக்கு டிப்ளமோ கோர்ஸ் நடத்தினாங்க. இந்த வாகன், ஃபோக்ஸ் வாகன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம், பார்க்குறோம். கார் ஃபோக்ஸ்னா பீப்புள், ஆனால் வாகன்னா வண்டி. வண்டின்னா இந்த வண்டியில் லோடு எடுத்துகிட்டு போகிற வண்டி. இங்கே உங்களுடைய வழிகள் போட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, ஆனால் வெறும் உங்களுடைய வழிகள் இல்லை. அதாவது விளை நிலத்தின், அறுவடை நிலத்தின் கோதுமைகளை, இது போன்ற திராட்சைகளை சுமந்து செல்கிற வாகன் வழி. சாதாரண வழியில் உங்களுடைய வழிகள்னா நம்ம போற வழி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. இந்த அறுவடை செய்து இந்த இயற்கை வளங்களை எல்லாம் செழிப்பாக, அதனால கூடார பண்டிகை, அறுப்பின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அவைகளை சுமந்து செல்லும்போது அவை சிந்திக்கிட்டு போகும். தாவீதின் அரசின் காலம் அப்படி இருந்திருக்கு. அது கீழே கொட்டிட்டு போமா கோதுமை, அதையெல்லாம் ரோட்ல இருக்கவங்க பொறுக்கி போவாங்க. இந்த முதல்ல அந்த சால்ட் கொட்டான்னு நினைக்கிறேன், இந்த கூட்ஸ் எல்லாம் வந்து நிற்கும், கோதுமையெல்லாம் போயிட்டு அப்படி நிற்கும். நிறைய அந்த பக்கம் இருக்கிற ஆடுகள்லாம் என்ன பண்ணுங்க, அந்த ட்ராக்ல மேயும், ஏன்னா கோதுமையெல்லாம் தின்னும். அதுபோல நான் இது எதுக்கு சொன்னா, கடவுள் இயற்கையையும் மண்ணுலகையும் பேணி காக்கிறார் என்று சொல்லும் போது, மனிதர்கள் அறுவடை செய்து சுமந்து செல்வதை உயிரினங்கள் மற்றவையெல்லாம் வந்து எடுத்து சாப்பிடுகிற அளவுக்கு அது ரோடு முழுவதும் கொட்டி செல்லுமா. இப்போ நம்ம என்ன பண்றோம், 1 கிலோ அரிசி வாங்கினா கூட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓட்டை இருந்தால் அதற்கு முந்தையெல்லாம் பேப்பரை சுற்றுவோம், சொருவி எடுத்துட்டு வரும், கீழே சிந்தாதபடி. நாம் நம்முடைய கடவுள் தருகிற ஆசீர்வாத பெறுவோம். ஆனால் அண்ணன் அப்படி அல்ல. இந்த வாகன் டிராக்ஸ் போல அந்த பெருவழி சாலையிலே இந்த பொருட்களை சுமந்து செல்கின்ற வாகனம் சிந்தி அது பிறருக்கு பயனுள்ளதை போல அவர் வாழ்ந்திருக்கிறார். அக்கா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் தொடர்ந்து வாழ ஆண்டவர் அருள் செய்வார். நிச்சயமாக பேராயத்தின் சார்பில் ஆயர்களாக இங்கே கூடியிருக்கிற இன்னும் வர இயலாதவர்கள், பொறுப்பாளர்கள், பேராயர் மற்றும் அனைத்தின் சார்பில் ஆயர் குடும்பமாக உங்களுக்கு எங்களுடைய ஜபங்களை உறுதி செய்கிறோம். நிச்சயமாக எப்போதும் நீங்கள் எங்கள் நினைவில் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். அன்னைக்கு அடுத்த வாரம் 23 அண்ணன் இறந்துட்டாரு. 30ஆம் தேதி ஜேம்ஸ் கிறிஸ்டியான் ஆயர் அவர்கள் அங்கு வந்திருந்தார். அப்போது நான் தொடர் எக்ஸ்டம்பர் ப்ரேயரில் பண்ணும்போது கடைசியாக இறந்தோருக்காக ஜெபிக்கும் அண்ணனுக்காக ஜெபிக்கும் அவர் கவனித்தாரா என்று தெரியவில்லை. என் கண்களில் இருந்து தண்ணீர் வந்து விட்டது. ஏனென்றால் அவ்வளவு நெருக்கமாக படணும். சில விஷயங்களை சொல்லலாம், நேரம் ஆயிடுச்சு, சொன்னாலும் ஒரு மாதிரியாகும். ஏனென்றால் இதே ஆலயத்தில் அண்ணன் இருந்தபோது 2009 ஒரு பெரிய இஷ்யூ போயிருக்கிற பேராயத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கலாமா இருக்கவானான்னு. அப்போது 25-30 ஆயர்கள் வந்து வாங்க சினாடுக்கு போய் லெட்டர் கூட எல்லாரும் சீனியர் ஆயர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்படி அழைக்கப்பட்ட போது 3 ஆயர் தான் வந்தோம். ஒன்று இங்கே இருக்கின்ற ஜான் கிரிதர் அண்ணன், எஸ்டிஎஸ் ஆயர் அவர்கள் எஸ்டிஎஸ், 3வது நான், அதில் ரொம்ப இளைவு நான் தான். நாங்கள் 3 பேர். முதல் கையெழுத்து எஸ்டிஎஸ் ஆயர் அவர்கள், 2வது கையெழுத்து ஜான் கிரிதர் அண்ணன் அவர்கள், 3வது நான் கையெழுத்து போட்டேன். 3 பேரும் அன்றைய சூழலில் எதற்கென்று என்னன்னு சொல்லவில்லை, பல இன்னல்களை சந்தித்தோம். எதற்கு சொன்ன, அப்படி எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் அண்ணன் அவர் போல்டாக வந்து டிராவல் பண்ணவர். ஒரு வசனத்தை வாசித்து, அதே போல் அண்ணனுடைய புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த வாரத்தில் தொடர்ந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிற பகுதியில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். எனவே என் அன்பார்ந்த 57 வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இது நன்றி ஜெபம். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், குடும்பத்தாருக்கும் சேர்த்து. நீங்கள் உழைப்பது வீண் நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்பொழுதும் செய்யுங்கள். ஆண்டவர் நம்முடன் இருப்பார். அண்ணன் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்வோம். அண்ணன் எழுதிய புத்தகத்தில் கடைசி அந்த வாக்கியத்தை நான் வாசித்து, அந்த புத்தகத்துடைய இறுதியில் அருளுரை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கிறார். அவர்களுடன் யாருன்னா உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுவோம். அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார் என்ற பகுதியை எழுதியிருக்கிறார். ஏழைகளுடன் இயேசுவை நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பின்தங்கி அந்த பகுதியில் தான் காண முடியும். அந்த எளியோரின் குரலை கேட்கும் போது இயேசுவின் குரலை கேட்க முடியும். அவர்களுடன் நம்மை இணைத்துக் கொள்ளும் போதுதான் நிலை வாழ்வையும் பெற முடியும். இயேசு மரித்து உயிர்த்ததின் நோக்கமே நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அவர் எப்போதும் அவர்களோடு இணைத்துக் கொண்டார். ஏழை எளியோடு அந்த நிலை வாழ்வை தழுவிக் கொண்டார். அப்படி சொல்லிவிட்டு, எனவே என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை என்று எழுத்துல கூட அந்த பாடலை கொண்டுவர். என மகிழ்வுடன் பாடி எதற்கும் அஞ்சாமல் வாழ்வோம். ஆண்டவருக்கும் எளியவருக்கும் என்றும் சேவை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.